ரீசெண்டா இன்டர்நெட்ல ஏஐ ஏஜென்ட்னு சொல்லி நிறைய நிறைய தப்பான கண்டென்ட்லாம் இருக்கு. ஸோ ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ ஏஜென்ட்ங்கிறது ஒரு எல்எல்எம் மட்டும் இல்லாம அந்த எல்எல்எம்க்கு டூல்ஸ் இருக்கும், மெமரி இருக்கும், அப்புறம் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். எல்எல்எம் மட்டும் இல்லாம அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்கு அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். அண்ட் அந்த எல்எல்எம் வந்து எக்ஸ்டர்னல் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு கால்குலேட்டர் டூல் அது யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த எல்எல்எம்மால ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், பிளான்ஸை டிசைட் பண்ண முடியும். சப்போஸ் ப்ரீவியஸ் பிளான் தப்பாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிளானை வந்து கரெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ஏஜென்ட்டுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே இருந்தால் தான் வந்து ஒரு ஏஜென்ட். சும்மா வந்து ஒரு எல்எல்எம் வந்து ஒரு ஏஜென்ட் கிடையாது. ஏஜென்ட் அண்ட் எல்எல்எம் ஆர் டிஃப்ரெண்ட். ஏஜென்ட்டுங்கிறது இட்ஸ் வெரி ஆட்டோனமஸ், இட்ஸ் லைக் எ ஹியூமன். எப்படி வந்து நம்ம ஒரு பர்சன் இருக்கோமோ, நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு அண்ட் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை அச்சீவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கோ, அதே மாதிரி ஒரு எல்எல்எம்க்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் தட் இஸ் கால்ட் அன் ஏஜென்ட்.